யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள அர்ச்சுனா ராமநாதன் தற்போது சில முக்கியமான முடிவுகள் எடுத்துள்ளார். அந்த முடிவுகள் தொடர்பாக அவர் சில விடயங்களை பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக அவருடைய பாராளுமன்ற பதவி, அத்துடன் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் அவருடைய பங்கேற்பு, எதிர்காலத்தில் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், தேசிய மக்கள் சக்தியினுடைய கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்கின்ற விதம், இன்றைய தினம் கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நடந்த சில விடயங்கள் தொடர்பாக அவர் சில பகிரங்கமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். அந்த வகையில் முதலில் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய பாராளுமன்ற பதவிக்கு தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினை தொடர்பாக பார்க்கின்ற போது, அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமை நீக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஏற்கனவே வழக்கு இடம்பெற்று வருகின்றது. உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அவருக்கு எதிராக அடுத்த மாதம் அளவில் அடுத்த தவணை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த தவணையின் போது அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமை பதவி இடைநிறுத்தப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகம் இருப்பதாக அவரும் கூறுகிறார். இந்த நிலையில் அந்த வழக்குகள் முடியும் வரை அவருடைய பாராளுமன்ற பதவி இடைநிறுத்தப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்கின்ற போது அவர் அரச பதவியில் இருந்தார் என்பது தொடர்பாக, எனவே அவர் அங்கு பொருத்தமற்றவர் என்றும், அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் அவர் நடந்து கொள்கின்ற விதம் சர்ச்சைக்குரியது எனவும் குறிப்பிடப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தில் பாராளுமன்றத்தில் நடந்து கொள்கின்ற விதம் தொடர்பாக வெளிப்படுத்தல்களை தள்ளுபடி செய்யும் வகையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் அவருடைய பதவிதான் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கிறது. இது தொடர்பாக ராமநாதன் அர்ச்சுனா ஒரு விளக்கத்தை முன்வைத்த போதிலும் அவர் சார்பான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் அந்த விளக்கத்தை முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில் எதிர்த்தரப்பு மனுதாரரும் அவருடைய விளக்கம் தொடர்பாக அவருடைய சட்டத்தரணிகள் அந்த விளக்கத்தை மன்றில் முன்னிலைப்படுத்தினார்கள். அதன் பின்னர் அடுத்த மாதம் அளவில் 27ஆம் தேதி அளவில் அதற்கான வழக்கு ஒத்திவைப்பு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படுகிறது. அந்த நிலையில் தற்போது இந்த காலப்பகுதிக்குள் அர்ச்சுனா ராமநாதன் சில தினங்களுக்கு முன்னர் குறிப்பிடுகிறார், பாராளுமன்ற பதவி ஒரு வேளை இடைநிறுத்தப்படலாம். இடைநிறுத்தப்படுகின்ற பட்சத்தில் அவருடைய பாராளுமன்ற பதவி சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் தேவானந்தா ஆகியோருக்கு செல்லலாம் என தெரிவிக்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் தெரிவிக்கப்படுவதாக அர்ச்சுனா ராமநாதனே ஒரு கருத்தை கூறுகிறார். அவ்வாறு என்னுடைய பதவிகள் அவர்களுக்கு செல்லாது என இவர் குறிப்பிடுகிறார். ஒருபோதும் இவருடைய பதவி அவ்வாறு செல்லாது. ஏனெனில் கட்சியாக இவர்கள் ஒரு சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்டனர். அவ்வாறு சுயேட்சை அணியாக போட்டியிட்ட பட்சத்தில் இவருக்கு அடுத்த பட்சம் அதிகமான வாக்குகளை பெற்றவரே பாராளுமன்ற உறுப்புரிமைக்கு நேரடியாக தகுதி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லையெனில் கூட்டணி எடுக்கின்ற முடிவு காணப்படும். ஆனால் அர்ச்சுனா ராமநாதனும் அதை தெளிவாக குறிப்பிடுகிறார். என் பின் எனக்காக பாராளுமன்ற உறுப்புரிமை ஒருபோல நீக்கப்பட்டால் அந்த பாராளுமன்ற உறுப்புரிமை பதவிக்கு அடுத்ததாக அதிகூடிய வாக்குகளை பெற்ற கௌசல்யா நரேந்திரன் நேரடியாக பாராளுமன்றம் செல்வார் என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னர் 2 வருடங்கள் நான் இருந்துவிட்டு மிகுதி 2 வருடங்களும் அவருக்கு கொடுப்பேன் என்ற வாக்குறுதியுடன் தேர்தலில் வாக்கு கேட்டு வெற்றி பெற்றவர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா. அதேவேளை அவர் இந்த பாராளுமன்ற உறுப்புரிமை பதவி தனக்கு இடைநிறுத்தப்படுமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் மக்களுக்காக பேசுவதில் எந்த பயன், பேசி தான் இவ்வாறான நிலைமை எனக்கு ஏற்பட்டுள்ளது, என்னை பேசுவதற்கு அனுமதிப்பதில்லை. எனவே எனக்கு வாக்களித்த 27,000 வாக்காளர்கள் மற்றும் எமது அணிக்கு சுயேட்சை குழுவுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் லட்சக்கணக்கில் உள்ளனர். எனவே அவர்களுக்கு இவ்வாறு நான் துரோகம் செய்ய விரும்பவில்லை. என்னுடைய பதவி இடைநிறுத்தப்படுமாக இருந்தால் நான் ஒரே அடியாக இந்த பாராளுமன்ற அரசியலில் இருந்து நீங்குவேன். மாகாண சபை, அவர் தற்போது அர்ச்சுனா ராமநாதனுடைய முழுவீச்சும் மாகாண சபையினுடைய பக்கம் திரும்பியுள்ளது. அவர் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கையோடு தான் மாகாண சபையை, வடக்கு மாகாண சபையை கைப்பற்றுவேன், முதலமைச்சராக மாறுவேன், இல்லையெனில் நான் முதலமைச்சராக இல்லையெனிலும் நீதிபதி இளஞ்செழியன் விரும்பினால் எனது அணியில் இணைந்து அவரை நான் முதலமைச்சராக்குவதுடன் என்னுடைய கட்சிக்கும் அவர் தலைமை பொறுப்பை வகிப்பார் என ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். அத்துடன் அவ்வாறு குறிப்பிட்டு வந்தவர் இப்போது தொடர்ச்சியாக தான் இந்த முதலமைச்சர் பதவியில் செயற்படுவதற்கு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார். எனவே வடக்கு மாகாண முதலமைச்சர் பதவியை குறிவைத்து அர்ச்சுனா ராமநாதன் தற்போது நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டம் இன்றைய தினம் இடம்பெறுகிறது. அதில் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு முக்கியமான விடயத்தை தூக்கி பிடித்தார், அதாவது கையில் எடுத்தார். அதாவது கிளிநொச்சியில் நேற்றைய தினம் கடற்படையினரால்
மூவர் தாக்கப்படுகிறார்கள். அந்த தாக்கப்படுகின்ற கடற்படைக்கு யார் அந்த தாக்குவதற்கான அதிகாரம் கொடுத்தது? அந்த தமிழ் மக்கள் அல்லது அந்த குறிப்பிட்ட மூவரும் குற்றம் செய்திருந்தாலும் அவர்களை தாக்குவதற்கு கடற்படைக்கு அதிகாரம் இல்லை. போலீசாரிடமே ஒப்படைக்க வேண்டும். நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஊடாக அந்த குற்றங்கள் தொடர்பாக ஏனைய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் காட்டுமிராண்டித்தனமாக கடற்படை ஏன் தாக்கியது? அதன் பின்னர் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற போது இவ்வாறான போலீஸ் பிரச்சனைகளுக்குரிய பிரச்சனைகள் தொடர்பாக அங்கு வைத்தியசாலையில் உடனடியாக அறிவிக்கப்படும். அங்குள்ள வைத்தியசாலை போலீசாருக்கு தெரியப்படுத்தப்படும். வைத்தியசாலை போலீசார் அதை பாரமெடுப்பார்கள். ஆனால் அந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை. எனவே இவ்வாறு இரண்டு பட்சத்தில் நீதி மறுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் போலீஸ் காரியாலயத்துக்கு சென்று பதிவு செய்ய முற்படுகின்ற போது போலீஸ் ஓஎஸ்சி அங்கு இல்லை, அவர் கொழும்பில் இருக்கிறார், அவர் வந்த பின்னர் தொடர்பாக பார்க்கலாம் என குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே 3 இடத்தில் தவறு இடம்பெற்றுள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் சுட்டிக்காட்டுகிறார். எனவே இந்த வழக்கு தொடர்பாக இந்த விவரம் தொடர்பாக இன்றைய தினம் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தான் கேள்வி எழுப்பப் போவதாக கூறுகிறார். இந்த நிலையில் அவர் காலை அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு போக முன்னம் வழமை போல் தன்னுடைய முகப்புத்தகத்தில் ஒரு நேரலை காணொலியை விடுகிறார். தான் போகிறேன், இவ்வாறான விடயங்களை செய்ய போகிறேன். இன்றைய தினம் அபிவிருத்தி குழு கூட்டம் மிகவும் காரசாரமாக இருக்கும் என தன்னுடைய வழமையான பாணியை வெளிப்படுத்துகிறார். அந்த பின் அங்கு அபிவிருத்தி குழு கூட்டம் ஆரம்பமாகிறது. கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் கூட்டம் இடம்பெறுகிறது. அங்கு ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கின்றார், சுற்றறிக்கை ஒன்று அரசினால் வெளியிடப்பட்டுள்ளது. அபிவிருத்தி குழு கூட்டங்களில் ஊடகங்கள் பங்கேற்க முடியாது. அங்கு நடப்பவற்றை மக்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அங்கு துறை சார்ந்த நிபுணர்கள், அதிகாரிகள் மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக முடிவுகளை எடுத்து அதன் பின்னர் ஒரேடியாக ஊடகங்களுக்கு என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துவதே சிறந்த ஒன்றாக அமையும். எனவே அங்கு நாங்கள் போடுகின்ற வீண் சச்சரவுகள், ஏற்கனவே நாங்கள் எங்களுக்குள்ளே பேசுகின்ற விடயங்களை பிரபல்ஜமடைவதற்காக சிலர் வேண்டுமென்றே திசை திருப்பி அதை சண்டைகளாக மாற்றி அதை ஊடகங்களினூடாக பரப்பி பல்வேறு வகையான எதிர்மாறான விமர்சனங்களை உருவாக்கி வருகிறார்கள். எனவே ஆரோக்கியமான ஒரு விடயமாக இதனை மாற்றுவதற்கு ஊடகங்களுக்கு தடை விதிப்பதாக சுற்றறிக்கை ஊடாக வெளியிடப்பட்டது. எனவே இன்றைய தினம் ஊடகங்கள் பங்கெடுக்க முடியாது. கூட்டம் முடிந்த பின்னர் கூட்டத்தின் விடயம் தொடர்பாக ஊடகங்களிடம் அது தொடர்பான பத்திரிகை மாநாடு இடம்பெறும் என்ற வகையில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிடுகிறார். இதனை அங்கு முதல் ஸ்ரீதரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவ்வாறு அல்ல, ஊடகங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். தற்போது யூடியூப் ஊடகவியலாளர்களும் அங்கு பல்வேறு நபர்கள் குவிந்திருக்கின்ற வளமையாக குவிகின்ற நிலைமை காணப்படுகிறது. அபிவிருத்தி குழு கூட்டங்களில் தற்போது யூடியூப் செய்கின்ற நபர்கள் தொடர்ச்சியாக அங்கு பல்வேறு வகையான பிரச்சனைகளை வெளிப்படுத்துவார்கள். அதேபோல் ஊடகவியலாளர்களும் அங்கு காணப்படுவார்கள். இந்த நிலையில் ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கை அதிகளவாக காணப்படுகின்ற ஒரு அபிவிருத்தி குழு கூட்டங்கள் தற்போது இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது ஊடகங்களுக்கு தடை விதிப்பதாக ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்த கருத்தை ஆட்சேபித்த போதும் ராமலிங்கம் சந்திரசேகர் சுற்றறிக்கையை தொடர்பாக அங்கு தெளிவுபடுத்தியுள்ளார். அதன் பின்னர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பாக காட்டமான கருத்துக்களை தெரிவிக்கிறார். ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த ஜட்டி விவகாரம் தொடர்பாக கருந்தவர், இந்த ஜட்டியை அவர் தலையிலே உண்மையில் போட்டுத்தான் நடக்க வேண்டும். இவ்வாறு மக்களுக்கு அவர்களுடைய குற்றங்கள் அல்லது அவர்கள் செய்கின்ற பிழைகள், அவர்கள் கொஞ்ச நேரம் பேசினால் மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சத்தினால் இவ்வாறு ஊடகவியலாளர்களை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்பது தொடர்பாக அவர் கருத்து குறிப்பிடுகின்றார். இதன் காரணமாகவே இவர்கள் மறுக்கிறார்கள். இங்கு நடப்பது என்னவென்று மக்களுக்கு தெரிய வேண்டும். நாங்கள் கொழும்பிலிருந்து வருகின்றோம், நான் கொழும்பிலிருந்து வருவதற்கே பயங்கர செலவாகிறது. இவ்வாறான செலவுகள் மத்தியில் நான் இங்கு வருவது இவ்வாறு பிரயோசனமற்ற வகையில் இந்த கூட்டங்கள் இடம்பெறுவது வழமை போன்றே கதைத்துவிட்டு சென்றிருக்கின்றோம் என அவர் வெளியில் வந்து சில ஊடகவியலாளர், குறிப்பாக யூடியூப் ஊடகவியலாளர்களுக்கு அவர் இந்த கருத்தினை பகிர்கிறார். இந்த நிலையில் அவர் ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். அவருடைய முகப்புத்தகத்திலும் அதனை தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகிறார். 2 தினங்களாக தற்பொழுதும் பருத்தித்துறை மற்றும் கிளிநொச்சியில் நடந்த டிசிடி மீட்டிங்கில் முதல் அவர் பங்கெடுக்க மறுத்திருந்தார். ஏனெனில் தான் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களில் பங்கெடுக்கவில்லை. கொழும்பிலிருந்து வருவதற்கு செலவு அதிகமாக உள்ளது. அத்துடன் இங்கு பேசப்படும் விடயங்கள் பயனற்றதாக காணப்படுகிறது. இங்கு பேசி எந்த பயனும் இல்லை, பேச வேண்டாம் என்று தடுக்கிறார்களே தவிர இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. எனவே இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களில் தேவையில்லாமல் பங்கெடுத்து நேரத்தை
காலத்தை வீணடிக்க விரும்பவில்லை. இதுவே என்னுடைய இறுதி அபிவிருத்தி குழு கூட்டமாக இருக்கும் என அவர் தெளிவாக ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். அதுடன் நாளைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இவ்வாறு ஊடகங்களுக்கான அனுமதி மறுக்கப்படுகின்ற பட்சத்தில் தான் வந்தவுடனேயே அங்கிருந்து வெளியேறி விடுவேன். அதன் பின்னர் எந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் பாராளுமன்ற உறுப்பினராக யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினராக நான் பங்கெடுக்க மாட்டேன். இனிவரும் காலங்களில் இதுவே என்னுடைய கடைசி அபிவிருத்தி குழு கூட்டம் என அவர் தற்போது அறிவித்துள்ளார். இப்பொழுது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய பாராளுமன்ற உறுப்புரிமை பதவி கேள்விக்குறியாகியுள்ளது. அத்துடன் மக்களுக்கான சந்திப்புகளிலுமிருந்து அவர் பின்னடிக்கின்ற அதாவது தான் ஒதுங்கி இருக்கின்ற செயற்பாட்டை தற்போது மேற்கொள்கிறார். மாகாண சபையில் அல்லது எதிர்வரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள் என அவர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக அவர் முற்றுமுழுதாக மாகாண சபை தேர்தலை எதிர்நோக்கியே அவருடைய வியூகங்கள் தற்போது அமைக்கப்படுகின்றது. குறிப்பாக அவர் இந்த காணி விவகாரம் தொடர்பில் சுமந்திரன் அந்த காணி விவகாரத்தில் அவருடைய பங்கு முக்கியமானது என்பது தொடர்பாக அவர் அந்த விடயம் தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே தன்னுடைய செயற்படுத்தல் காரணமாக அந்த காணி உரிமம் தொடர்பாக தற்பொழுது வர்த்தமானி நீக்கப்பட்டுள்ளது என சுமந்திரன் தரப்பிலிருந்து சுமந்திரனும் அது சாறுபட கருத்துக்களை தெரிவித்தார். இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் தான் ஜனாதிபதிக்கு தெரிவித்ததன் காரணமாகவே இந்த வர்த்தமானி அறிவித்தல் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக அவரும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு பல்வேறு நபர்கள் அதற்கான பெயரை பெற்றுச் செல்கிறார்கள். ஆனால் நான் அதற்கான பெயரை பெறப்போவதில்லை, அனைவரும் பிரித்து கொள்ளுங்கள் என்பது போல ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்துக்களை கூறுகிறார். ஆனால் இதற்கான முழுமையான இது கூட்டு பொறுப்புடன் மேற்கொள்ளப்பட்டது, அனைவரும் இணைந்து செய்யப்பட்ட ஒரு விடயம். முதன்மையாக ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கு இதற்கான வாழ்த்துக்கள் அல்லது இதற்கான வெற்றிக்கான சந்தர்ப்பம் அவர்களுக்குத்தான் செல்ல வேண்டும். அதேபோல் நிசாம் காரியப்பர் முழுமையான மனமார்ந்த நன்றிகள், அவருடைய பங்குதல் மிகவும் அளப்பரியது என குறிப்பிடுகிறார். ஆனால் ஏனையவர்கள் இவ்வாறு தாங்கள் பெயரை சூட்டிக் கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் எனவும் குறிப்பிடுகிறார். வணக்கம் டாக்டர் அர்ச்சுனா. என்னடா இன்றைய டிசிசி மீட்டிங் நடந்தது, அது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணினான், நான் சொன்ன செய்வேன். ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணினான், எங்களுடைய தமிழ் படியன் ஒருத்தனுக்கு, தமிழ் போய் ஒரு ஆளுக்கு பாரதிபுரத்தில் கை வச்சிருக்கு. நம்ம அந்த வீடியோ வழியால் வந்திருக்கு, காமிக்கார அடித்தது கலட்டி இருக்கிறேன்னு போய் பாருங்க. அதில் என்னென்றால் எங்களோட அமைச்சர் சந்திரசேகர் இருக்கார் தானே, அவர் ஒரு கேவலமான ஒரு வேலை செய்து கொண்டிருக்கார். அந்த மீடியாவை ஸ்டாப் பண்ணியிருக்கேன்டா தங்களுக்கு உள்ளுக்க நடக்கிற விடயங்கள் தெரிஞ்சா தாங்கள் ஒரு அறகுற அரசியல்வாதிகள்ன்றது வெளியால் வரும் வந்துருமன்றதுக்காண்டி எங்களோட அமைச்சர் சந்திரசேகருக்கு நேரம் நான் சொல்றேன், இதுக்கு நீங்க உங்களோட ஜட்டியை தூக்கி தலையில போட்டுட்டே தெரியலாம் ரோட்டு வழியை. இவ்வளவு ஒரு கேவலம். நான் இனிமேல் டிசிசி மீட்டிங் வர போறது இல்லை, நாளைக்கு விடிய வருவேன். நாளைக்கு விடியும் இதே நீங்க கூத்தடிப்பீங்களா இருந்தால், இவ்வளவு காலம் டக்ளஸ் அமைச்சராக இருக்கைகளையும் இந்த கூத்தடிக்கல. இதே நாளைக்கு நீங்க மீடியா எந்த ஓன் லைவ் யூடியூப்ல நான் போடுவேன். இதை நீங்க பிளாக் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நான் டிசி மீட்டிங் வர மாட்டேன். நான் அதுக்குரிய பிரதிவேலனை உங்களுக்கு அடுத்தடுத்த தேர்தலில் தமிழ் ஜனம் தெளிவா சொல்லும். நான் காய்ச்சிட்ட காலடி தாண்டா அனுப்பினால் போய் பாருங்கடா.